2-3 நாளா கேரளால பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா, கேரளாவை சேர்ந்த 3 பேர் அருணாச்சல் பிரதேஷ் போய் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. ஏன் அங்க போனாங்க, இது கொலையா தற்கொலையா அப்படின்னு போலீசார் பல கோணங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது கொலையா இருக்கும் பட்சத்தில் இந்த கொலைக்கு காரணம் ஏலியனா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இந்த கொலைக்கும் ஏலியனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இறந்து போனதா சொல்லப்படுற இவங்க 3 பேருமே எஜுகேட் ஆனவங்க தான். ஆரியா அப்படின்னு சொல்லப்படுற இவங்க பிரெஞ்சு கிளாஸ்ல எடுக்கக்கூடிய ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க. மார்ச் 26ஆம் தேதிக்கு மேல இவங்கள வீட்டுல காணோம் அப்படின்னு இவங்க வீட்டுல இருந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆரியா அவங்களோட போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டான நவீன் தாமஸ் அப்படின்றவர்கிட்ட அடிக்கடி போன் கால பேசிட்டு இருக்க மாதிரி தெரிய வருது. உடனே நவீன் தாமஸ் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நவீன் தாமஸ் அப்படின்றவரும் அவரோட மனைவியான தேவி அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் அருணாச்சல் பிரதேஷ்க்கு டூர் போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. நவீன் தாமஸ் அப்படின்றவருக்கும் தேவிக்கும் கால் பண்ணி பார்த்தா அவங்க 2 பேர் நம்பருமே சுவிட்ச் ஆஃப்னு வருது. நவீன் தாமஸ் நம்பரை போலீஸ் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது 3 ஃபிளைட் டிக்கெட் அருணாச்சல் பிரதேஷ்க்கு புக் பண்ணிருக்கதா தெரிய வருது. உடனே அங்க போய் விசாரிச்சு பார்த்தப்போ ஏப்ரல் 2 அன்னைக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல ஜைரா அப்படின்ற ஹோட்டல் ரூம்ல நவீன் தாமஸ், தேவி, ஆரியா அப்படின்னு இந்த 3 பேருமே இறந்திருக்காங்க. நவீன் தாமஸ், அவரோட மனைவி தேவி, இவங்க 2 பேருமே கை நரம்ப ஒரு பிளேடால ஆழமா கட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஆரியா அப்படின்னு சொல்லப்படுறவங்க அவங்களோட கழுத்தை ஆழமா கட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. போலீஸோட முதல் கட்ட விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, நவீன் தாமஸ், தேவி இவங்க 2 பேருமே ஆயுர்வேத டாக்டர், ஆரியா அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஒரு டீச்சர். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை மெடிடேஷனுக்காக நவீன் தாமஸ் அருணாச்சல் பிரதேஷ் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த தடவை இவங்க 3 பேரும் போகும்போது ஆரியா அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட நகையெல்லாம் நவீன் தாமஸ் பேர்ல அடகு வச்சுதான் அந்த காசை வாங்கிட்டு அங்க போயிருக்காங்க. ஏலியனுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏலியன் கூட கான்வர்சேஷன் செஞ்சிருக்க மாதிரி நிறைய கான்வர்சேஷனை போலீஸ் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏலியன் கான்டாக்ட தீவிரமா நம்பி இருக்காங்க. இதை தாண்டி ஏலியன் பத்தின நிறைய வீடியோஸ், பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ்னு நிறைய விஷயங்களை போலீஸ் பார்த்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. பொதுவா கேரளால பிளாக் மேஜிக் மாதிரியான அமானுஷ சடங்குகளும் நம்பிக்கைகளும் அதனால ஏற்பட்ட உயிரிழப்புகளும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ புதுசா ஏலியன் தான் இந்த கொலைக்கு காரணமா இருக்குமோ அப்படின்ற கேள்வியும் இது ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆரியாவோட லேப்டாப்ப போலீஸ் சைட்ல இருந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏலியன் கான்டாக்ட் பத்தி டான் பாஸ்கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெயில் ஐடில இருந்து ரெகுலரா பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ்னு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. 2021ல இருந்து இவங்க 3 பேருமே இத பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நவீனோட லேப்டாப்ப செக் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது. இவங்க 3 பேருமே இறந்திருந்த ரூம்ல ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்மளோட பிளட்ட கிளாட் ஆகாம பாத்துக்கக்கூடிய ஒரு மாத்திரை. அந்த மாத்திரையை இவங்க 3 பேருமே எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல ஒரு ஓரமா இவங்க 3 பேரோட முடி, கண்ணாடி துண்டு, வளையல் துண்டு இதெல்லாம் பாத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதுல பிளாக் மேஜிக் இன்வால்வ் ஆகிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆரியாவோட லேப்டாப்ல இருக்க பிடிஎஃப்ல பாக்கும்போது ஒரு சில கான்வர்சேஷன்லாம் இவங்களும் அந்த ஏலியனும் பேசிக்கிற மாதிரி ஒரு சில கான்வர்சேஷன்லாம் பாத்துருக்காங்க. என்னன்னா, அதுக்கு இவங்க சைட்ல இருந்து கேள்வி கேட்கிற மாதிரியும் அந்த ஏலியன் சைட்ல இருந்து அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரியும் கான்வர்சேஷன் பாத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்குன்னா, டைனோசர் மாதிரியான நிறைய உயிரினம் இந்த பூமியை விட்டு அழிஞ்சு போகுது அப்படின்னு கேட்டப்போ அந்த ஏலியன் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் அழிஞ்சு போகல, கேலக்டிக் பாஸ்டர் மூலமா அது இன்னொரு கிரகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு அங்க உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்கு. இதெல்லாம் விட நம்ம பூமியில மரம், செடி, கொடி இதெல்லாம் ஆய்வு செய்யறதுக்காக டூரிஸ்டர் மாதிரி மனுஷ வடிவத்துல 58 ஏலியன் பூமியில இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரிப்ளை பண்ணிருக்கு. நாம இப்போ இங்க வாழற வாழ்க்கைலாம் போய் டைனோசர் எப்படி இங்க இறந்து போயிட்டா இங்க இருந்து வேற கிரகத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க வாழுதோ, அதே மாதிரி நாம இங்க இறந்து போயிட்டாலும் இங்க இருந்து வேற கிரகத்துக்கு போய் வாழலாம் அப்படின்ற விஷயங்களும் அந்த ஏலியன் ரிப்ளை பண்ண மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இப்படிலாம் யோசிச்சு இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற கேள்வியும் உண்டாக்குது. இவங்க 3 பேரும் இறந்திருந்த ரூம்ல இருந்து ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, எங்களுக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்ல, யாரும் கவலைப்பட வேணாம், நாங்க இந்த பூமியை விட்டு வேற உலகத்துக்கு எங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதனால யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையால தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தி
நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.